Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். எக்ஸாம் நினைச்சாலே பயமா இருக்கு சார். நீட் 2024க்கு இன்னும் 80 நாட்களுக்கு குறைவா தான் இருக்கு. இப்போ ரொம்ப அன்கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் பண்றோம். பயமா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல சார் அப்படின்னு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். ஒரு கொதிக்கிற தண்ணி பாத்திரத்துல தண்ணி தலப்புலன்னு அடுப்புல கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு தவக்கலையை தூக்கி போடுறாங்க. அதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஐயோ தண்ணி ரொம்ப கொதிச்சிக்கிட்டு இருக்கு, உயிரே போயிடும் போல இருக்குன்னு பயந்துக்கிட்டு அது என்ன பண்ணுது, எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிடணும்னு அப்படி இப்படி முயற்சி செஞ்சு தாவி தப்பி ஓடி போயிடுச்சு. அதே இன்னொரு தவக்கலையை ஒரு பாத்திரத்தில் குளிர்ந்த தண்ணியில் போடுறாங்க. அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணுது. அதுலேருந்து தப்பிச்சு ஓடணும்லாம் அது முயற்சி செய்யலை, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி சூடேறுது. முதல்ல அந்த தண்ணி வந்து வெதுன்னு ஆகுது. தவக்கலைக்கு சுகமாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் சூடு இன்க்ரீஸ் ஆகுது. கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்குது. இன்னும் சூடு ஜாஸ்தியாகுது. தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. தவக்கலை தப்பிக்க முயற்சி செய்யலை. ஐயோ என்னமோ மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டே வெந்து செத்து போச்சு. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் இந்த சமயத்தில் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களா, இட் இஸ் குட். நீங்கள் நீட் 2024ல் எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு உங்கள் மனசு துடிச்சிக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு வழியை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை இப்போ நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நீட் 2024 எக்ஸாமில் மோசமான நிலையில் நம்மளை கொண்டு போய் விட்டுடும். அதனால் இப்போ உங்களுக்கு எக்ஸாம் ஃபியர் இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. அது உங்கள் படிக்கிற வேகத்தை அதிகப்படுத்துறதுக்கு கூட அது ஹெல்ப் பண்ணும். ஆனால் இந்த இடத்துல பயத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. ஓவராக பயந்துக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டு நீட் 2024 இல்லைன்னா லைஃபே இல்லை அப்படியெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் மார்க்கை பாதிக்கும். தயவு செய்து நீட் இஸ் நாட் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் நீட்டுங்கிறது ஒரு பார்ட். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறீங்க. அந்த ஓட்டப்பந்தயத்தில் டாப் 3ல வரல அப்படின்னா நீங்கள் மோசமான நபர், வாழ்க்கையில் உருப்படாதவர், வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதே போல் தான் நீட்டுங்கிறது ஒரு எக்ஸாம். அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கெப்பாசிட்டிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. எவ்வளோ மார்க் வருதுன்னு பார்ப்போம். வர மார்க்குக்கு தகுந்த மாதிரி என்ன முடிவு எடுக்கணுமோ அதை சரியாக எடுப்போம். அவ்வளவுதான். இந்த மைண்ட் செட்டை நீங்கள் கொண்டு வந்துட்டாலே எக்ஸாம் ஃபியர், ஓவராக பயப்படுறதுங்கிறது ஓடி போயிடும். ஏன் ஓவராக பயம் வருது தெரியுங்களா? எப்படியாவது இந்த தடவை நீட் எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணியே ஆகணும், மெரிட்டில் எம்பிபிஎஸ் போயே ஆகணும், இல்லைன்னா அவ்வளவுதான், ஐயோ நான் எல்லாருக்கும் எப்படி பதில் சொல்கிறது. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் லைஃப், நாட் அதர்ஸ். மற்றவங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு ஃபியரே வருது. டோன்ட் திங்க் அபவுட் அதர்ஸ். வீணாக போன ரிலேட்டிவ்ஸ், அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, கூட பிறந்தவங்க என்ன சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, எவனோ என்னமோ நினச்சிட்டு போகிறான். நமக்கு நாம தான் முக்கியம். நமக்குன்னு ஒரு அழகான நல்ல ஒளிமயமான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த எதிர்காலத்துக்கு நோக்கி போகிற ஒரு பாதையில், பயணத்தில் ஒரு பார்ட்டாக நீட் எக்ஸாம் இருக்குது. அந்த நீட் எக்ஸாமுக்கு நம்ம மனசாட்சிப்படி ப்ரிப்பேர் பண்ணி நம்மளோட முழு எஃபர்ட்டை போட்டு அந்த நீட் எக்ஸாமை போய் எழுதுகிறோம். நம்ம மனசாட்சிக்கு பயந்து நம்மளால் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ, எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பயந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போய் அந்த எக்ஸாமை எழுதுகிறோம். என்ன மார்க் வந்தாலும் அது உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குது. அந்த மார்க்கை வச்சு நமக்கு என்ன ஃப்யூச்சர் அமைச்சிக்க முடியுமோ அதை அமைச்சிக்கிறோம். நீட்டுங்கிறது என்ன? 1.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டிலேருந்து எழுதுகிறாங்க. 5000 சீட்டு கவர்மெண்ட் கோட்டா சீட் இருக்குது. 1.5 லட்சம் பேருக்கு 5000 சீட்டு தானான்னு நினைக்கிறத விட நமக்கு எத்தனை சீட்டு வேணும்? ஒரு சீட்டு. மொத்தம் எத்தனை சீட்டு இருக்குது? 5000 சீட்டு. எனக்கு ஒரு சீட்டு தான் வேணும், ஆனால் 5000 சீட்டு இருக்குது அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் ஃபியர் உங்களை விட்டு ஓடி போயிடும். தயவு செய்து நீங்கள் ஓவராக பயந்தீங்க அப்படின்னா அது அந்த பதற்றத்தில், பயத்தில் ப்ரிப்பரேஷன் வந்து என்ன ஆயிடும்? ஸ்டாப் ஆகிடும். ஓகே, எப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம்னு சொல்லுவோம், ஆன்சைட்டி, கவலை வருது தெரியுங்களா? நீங்கள் எப்போ உங்கள் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறீங்க அப்போ தான். இது ப்ரூவ் பண்ணப்பட்ட உண்மை. எப்போ வந்து நீங்கள் படிக்கிறதில்ல, எப்போ வந்து நீங்கள் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, அப்போ தான் ஸ்ட்ரெஸ் உச்சத்துக்கு போகுது, கவலை அதிகரிக்குது. உங்கள் கவலை அதிகரித்த கவலையை குறைக்கணும், மன அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னா
நீங்கள் படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ரெண்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும், ஆன்சைட்டியும் குறையும். அதாவது கவலைன்னு சொல்லுவோம், அதுவும் குறையும். குறையலைன்னா என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் காரி துப்புங்க. ஆமாம், படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இந்த ரெண்டும் ஓடி போயிடும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட், டெஸ்ட் மார்க் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது சார், அல்லது குறைவாக இருக்குது சார், ரொம்ப குறைவாக இல்லாட்டியும் குறைவாக இருக்குது சார், அதுக்கு என்ன பண்ணுறது? யூ டோன்ட் வரி, கோ த்ரூ த டெஸ்ட் பேப்பர். டெஸ்ட் எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் பேப்பரை கோ த்ரூ பண்ணுங்கள். அந்த டெஸ்ட்டில் எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், அப்படி எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கும், எந்த சாப்டரில் வீக்காக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ரிவிஷனுக்கு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு டெஸ்ட்டு தான் ஹெல்ப் பண்ணும். அதனால் நெவர் எவர் ஸ்கிப் எ டெஸ்ட். ஒரு டெஸ்ட்டை கூட விட்றாதீங்க, எல்லா டெஸ்ட்டும் எழுதுங்க. அந்த டெஸ்ட்டுக்கு ஃபுல்லாக படிக்காட்டி கூட போய் எழுதுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். டெஸ்ட் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் லாஸ்ட் 10 இயர் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை டெஸ்ட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் எக்ஸாம் பற்றின ஐடியா கிடைக்கும். நீட் எக்ஸாமோ, ஜேஇஓ, டிஎன்பிஎஸ்சியோ, ஜாப் ஓரியன்ட் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது அட்மிஷன் ஓரியன்ட் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்னா அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த எக்ஸாம் எப்படி வருங்கிற ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ தட் அந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின், லாஸ்ட் 10 இயர் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரிமெம்பர், ஒரு டெஸ்ட்டை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. எல்லா டெஸ்ட்டுமே நீங்கள் போர்ஷனை கவர் பண்ணாட்டி கூட போய் எழுதணும். அண்ட் அந்த கொஷின் ஆன்சர் டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு வைப்பாங்க உங்களோட இன்ஸ்டிடியூட்டில். கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு டிஸ்கஷன் செஷன் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 1 மணி நேரம், 1 மணி நேரம்னு ஒதுக்கி வைப்பாங்க. அதை அட்டன்டிவாக கவனிங்க. அவங்க டீச்சர்ஸ் வந்து என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்கங்கிறத கேளுங்க. அவங்க போர்டில் எழுதி போடுற பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வைங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த குரூப் அரட்டை அடிக்கிற குரூப்பாக இருக்கக்கூடாது, வீணாக போன குரூப்பாக இருக்கக்கூடாது, விளங்காத குரூப்பாக இருக்கக்கூடாது. ஒரு மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு டெஸ்ட் பேப்பருக்கு 1 மணி நேரத்தில் உங்கள் குரூப்போட டிஸ்கஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லாத ஐடியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவருக்கு இல்லாத ஐடியா உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் இது ரொம்பவே இஃபெக்டிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி. எது அப்படின்னா, ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்த ஒரு குரூப்பை அமைச்சிக்கிட்டு அவங்க வந்து ஒரு கொஷின் பேப்பரை வச்சு டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப கம்மி மார்க் வாங்கினவர் கூட மிகப்பெரிய சிக்கலான கொஷினுக்கு அழகாக சொல்யூஷன் கொடுப்பாரு. நல்லாவே படிக்க மாட்டான்னு நினச்சிட்டு இருப்போம், ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு ஈஸியான ட்ரிக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ தட் ஷேரிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் 1 ஹவருக்கு மேலே அந்த குரூப் டிஸ்கஷன் கண்டினியூ ஆகாத மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுக்கப்புறம் அது பாடம் சம்மந்தம் இல்லாத டிஸ்கஷன் போயிடும். அதுதான். ஹவு டு ஸ்டடி லாங்கர் டியூரேஷன். ரொம்ப நேரம் நான் எப்படி சார் படிக்கிறது? ரொம்ப சிம்பிள். பொமடேரோ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. 20 to 25 மினிட்ஸ் படிங்க. அதுக்கடுத்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கங்க. திருப்பியும் 20 to 25 மினிட்ஸ் படிங்க. 5 to 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கங்க. இந்த சைக்கிளை நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது லாங்கர் டியூரேஷன் 6 மணி நேரம் 7 மணி நேரம் கூட உங்களால் படிக்க முடியும். டயர்டே ஆகாது. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூ வில் நெவர் எவர் ஃபீல் டயர்டு. படிக்கிறத நினச்சி டயர்ட் ஆக மாட்டீங்க. ஆனால் இந்த 5 to 10 மினிட்ஸ் பிரேக் இருக்கு இல்லையா, அப்போ வந்து சோஷியல் மீடியா பார்க்குறது, வாட்ஸ்அப் பார்க்குறது, அது இல்லாமல் அது மாதிரி பாட்டு கேட்குறது, படம் பார்க்குறது, அந்த மாதிரி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் செய்யாமல் ஜஸ்ட் ஒரு வெளியில் ஃப்ரீயாக வாக் போயிட்டு வர்றது, வீட்டில் வந்து அம்மாக்கிட்டே அப்பாக்கிட்டே ஜஸ்ட் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் பேசுறது. ரிலாக்ஸ்டாக பேசணும், சண்டை போடுற மாதிரி பேசக்கூடாது. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் படிக்கிறீங்க. இல்லை ஒரு சின்ன நேப், ஒரு 10 நிமிஷம் அப்படி படுத்து எதையும் யோசிக்காமல் ரிலாக்ஸ்டாக மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு அப்புறம் எடுத்து உட்காந்து படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி அந்த பிரேக்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா படிக்கிறது கெட்டு போகாமல் எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கு தான். ஸோ இந்த பொமடோரோ டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். திங்க் பாசிட்டிவ். நீங்கள் வந்து எப்போவுமே உங்களை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. எப்போ பயம், கவலை அதிகரிக்குது அப்படின்னா இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கும் போது, எப்பட்றா அவன்லாம் படிக்கிறான், எப்பட்றா மார்க் வாங்குறான், எப்போ தாண்டா படிக்கிறான், இப்படி நினச்சாலே நம்ம அவுட்டு. அதனால் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்தவங்க எப்படி படிக்கிறாங்கங்கிறத விட்டுடுங்க. நம்ம நேற்றை விட இன்றைக்கி எப்படி படிச்சுட்ருக்கோம்,
போன டெஸ்ட்டை விட இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம் நம்மளோட கம்பேர் பண்ணிக்கணும். அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள், வசதிகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா திங்ஸ் அப்படியே நமக்கு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரிலாம் இருக்காது. அதனால் தயவு செய்து அதை நீங்கள் கம்பேர் பண்ணவே கூடாது. அதே போல் உங்களால் எதுவும் முடியும், நம்ம நினச்சா எதுவும் சாதிக்க முடியும் அப்படின்னு நம்புங்க. நீங்கள் ஸ்ட்ராங்கரான ஒரு பர்சன். யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருமே இந்த உலகத்தில் இம்பர்ஃபெக்ட் தான். அதனால் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்கன்னு யாரையும் பார்த்து நினைக்காதீங்க. நம்மளை பார்க்கும்போது நம்ம இம்பர்ஃபெக்டாக இருக்கோமோ, நமக்கு இந்த குறை இருக்கோ அந்த குறை இருக்கோம்லாம் தோணும். எல்லாருக்கும் கடவுள் குறைகளோட தான் படைச்சிருக்கிறாரு. அதனால் யூ ஆர் ஸ்ட்ராங்கர். உங்களால் முடியும். அண்ட் யூ ஆர் ஸ்பெஷல். நம்ம ஸ்பெஷல் அப்படின்னு நினைங்க. வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய அந்த சக்தி உங்களுக்கு நீங்கள் ஸ்பெஷல்னு நினைக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தயவு செய்து திருப்பி சொல்கிறேன், யாரோடையும் உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க. தேவையான அளவுக்கு தண்ணி குடிங்க. வெயில் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க. உடம்பை நல்லா பத்திரமா பார்த்துக்குங்க. ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போகிறது, ஜாகிங் போகிறது, சைக்கிளிங் போகிறது, இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் வச்சுக்கோங்க. சுவரின்றி சித்திரம் வரைய முடியாது. அதனால் ஆரோக்கியமான வாழ்க்கை தான் நமக்கு சாதனையான வாழ்க்கையை இன்னும் சந்தோஷமாக மாற்றும். அதனால் தயவு செய்து உடம்பை நல்லா பார்த்துக்குங்க, நல்லா படிங்க, மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. கண்டிப்பாக உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இந்த டயத்தில் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.